நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போது நாங்கள் பாடுகிற பாடல், ஸ்துதி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிரச்சனை எங்களோடு இருக்கணுமா எண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் யாவரும் பக்தி விருத்தி அடையவும் உமக்குள்ளே ஊந்த கட்டப்படுவேணுமா எண்டிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, நல்ல திறந்த இருதயத்தோடு கேட்டு ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் மனம் திரும்பி உமக்குள்ளே ஓங்கி வளர எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யணும் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீரே வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்ளுங்க நல்ல பிதாவே, ஆமென். பாடலின் 1. என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகர் தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. என்னில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை
என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாம் யாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து நம்மத்தில் கடந்து வந்திருக்கிற கர்த்தாதி கர்த்தாவை ராஜாதி ராஜனை நம்முடைய இதயத்தை சிங்காசனமாய் அமைத்து அவரை வருக என்று வரவேற்று அமர வைத்து அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிற ஒரு உன்னதமான ஒரு நேரம். நம்முடைய மனதை நாம் ஒருமுனைப்படுத்தி இவ்விதமாய் நம்ம இதயத்திலே அமர்ந்திருக்கிற கர்த்தாவை, நம்முடைய ஆவியிலே அமர்ந்திருக்கிற நம்முடைய கர்த்தாவை உயர்த்தி நாம் புகழ்ந்து அவரை நம்முடைய துதியினுடைய மலரை அவருக்கு பாதத்தில் சமர்ப்பித்து பூஜை செய்து அவரை போற்றி, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மை என்று எழுதி நாம் பாடி நம்மை அதுபோலவே இந்நாள் வரை நம்மை எத்தனையோ நன்மைகளை வைத்து நம்மை ஆதரித்து பாதுகாத்து கர்த்தர் அவர் நேற்றும் இப்பொழுது இன்றும் நாளையும் இனி என்றென்றும் நம்மை பாதுகாக்கிற முடிவறிந்தும் பாதுகாக்கிற நல்ல கர்த்தரை நாம் பெற்றிருக்கிறோமே. அந்த பாக்கியத்திற்காக இந்த நன்றியோடு கூட மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் பரவசத்தோடும் அவரை நாம் புகழ்ந்து போற்றி ஆராதிக்க கடவும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசு. நன்றி 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 கர்த்தாவே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி இயேசு. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேங்க்யூ. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஜீசஸ். தேங்க்யூ. நேற்றும் என்றும் மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தவரே ஸ்தோத்திரம். இந்நாள் வரை ஆண்டவரே எங்கள் காத்தீரே. ஹல்லேலூயா ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. அவர் தொடர்ந்து தம்முடைய கிருபை வைத்து நம்மை பாதுகாத்து வருகிற கர்த்தர். அது கடந்த நாள் மாத்திரமல்ல, இந்நாள் வரை என்னை பாதுகாத்து நடத்தி வந்த இந்த கர்த்தரை அப்படி அந்த ஒரு அடியை நாம் எல்லோரும் நாம் சேர்ந்து மகிழ்ந்து நாம் பாடி ஸ்தோத்திரத்தை நாம் அவருக்கு எடுக்க கடவோம். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, எண்ணில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரத்தை இருதயத்தில் வைத்திருந்திருக்க வேண்டும். அவர் செய்த சகல நன்மைகளையும் துதி செலுத்தி செலுத்தி ஸ்தோத்திரத்தை செலுத்தி செலுத்தி நம்முடைய இதயத்தில் அது ஸ்டோரேஜ் ஆகியிருக்க வேண்டும், அதில் டெபாசிட் ஆகியிருக்க வேண்டும். தலான ஸ்தோத்திரத்தை உடைய மக்களாக நாம் இருந்ததற்கு வேண்டும். அந்த ஸ்தோத்திரத்திற்கு பெயர் என்ன? எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம். அவர் செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்கும், அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும், அவர் செய்த நமக்கு தந்திருக்கிற எத்தனையோ இடுக்கங்களை மீட்டு எடுத்தாரே, அந்த இடுக்கங்களை மீட்டெடுத்தவருடைய கிருபைகளுக்கும், நம்ம ரட்சித்தாரே, ரட்சித்து காத்தாரே, நம்ம வியாதியிலிருந்து சுகமாக்கினாரே. ஹல்லேலூயா. எத்தனையோ அவமானம் நிந்தியிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை தள்ளாடி போகாமல் நம்மை தாங்கி கொண்டாரே. ஹல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே நாம் போகலாமே. இப்படி எண்ணற்ற அந்த துதிகளை உள்ளத்தில் வைத்தவர்கள் எண்ணிலடங்காத ஸ்தோத்திரம் என்று அதை வைத்திருப்பார்கள். அப்படி இருதயம் எப்போதுமே பொங்கி வழிந்ததாக இருக்கும். அவருடைய சமூகம் என்று வருகின்ற அவருடைய தேவ சபையில் நாம் வரும்பொழுது நம்ம தில்லை பிதாவை துதிக்க வந்திருக்கிற ஆண்டவரை இயேசுவோடு கூட நின்று பிதாவை ஸ்தோத்தரிக்கின்ற, பிதாவின் நாமத்தை மையப்படுத்துகிற ஒரு இடமாய் நாம்
அவருடைய ஸ்தலத்திலே கூடி வருகின்ற நேரத்தெல்லாம் இந்த எண்ணிலடங்காத ஸ்தோத்திரமே அவரை பூஜிக்கும், ஆராதனை செய்யும், அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும், அவருடைய பாதத்திலே தங்களுடைய மலரை தூவி அவரை ஆராதனை செய்யும். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு ஆராதனையுடையவர்களாய் நாம் இந்த வேளையிலே நம்மை மறந்து அவரையே நினைந்து முழுவதுமாய் அவரை ஸ்தோத்திரித்து துதித்து போற்றி மகிழ்ந்து ஆராதிக்க கடவோம். நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. இல்லைன்னு பாடுங்கள். என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் நிலையற்றது என்று உணர்வை பெற்றவர் மாத்திரம்தான் நீங்காத பேரின்பம், என்னுடைய நித்திய நிரந்தரமான நிம்மதி என்று அறிந்தவர்களாய், அவர் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திலேயும் அன்பிலேயும் உறைந்தவர்களாய், அவரையே முழுகிறதையும் கொண்டு அன்பு கூர்ந்து ஆராதித்து அவரை தொழுது கொண்டு முழு மனதோடும் அவரை ஆராதித்து முழு பலத்தோடும் அவரை ஆராதித்து அன்புரியவர்களாய் மக்களாய் நாம் இருந்துவிட முடியும். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. பரலோகபிதாவே, உம்முடைய கல்வாரி சிநேகத்திற்கு ஒப்பாங்க, உம்முடைய ஜீவனை எங்களுக்காக நீ தந்தீரே, அதற்கு ஒப்பாங்க நாங்கள் என்னத்தை தருவோம்? அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்று நாங்கள் அர்ப்பணிப்பதை தவிர வேறொன்றும் நாங்கள் அறியோம். தன்னையே ஒப்பு கொடுத்த இந்த கர்த்தாவுக்கு, எங்கள் அன்புள்ள ஆண்டவருக்கு, எங்கள் நேசருக்கு, எங்கள் இரட்சகருக்கு எங்கள் முழுமையும், எங்கள் முழு தன்மைகளையும், எங்கள் ஆவல்களையும், எங்கள் விருப்பங்களையும் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணம் செய்து உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் ஆண்டுகளும் சபை ஆண்டுகளும் சபையிலே நீ உயர்ந்திருப்பீராக, சபையிலும் நாம் மையப்படுவதாக. அபிஷேகம், திரளான அபிஷேகத்தை எங்கள் மேல் யாவர் மீதும் பொழிந்து உன்னுடைய வார்த்தையினாலே நீ வரல அருளப்போகும் உடைய திவ்ய வார்த்தையினாலே ஒன்றை கட்டுவீராங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நாம் தயவுசெய்து உட்காருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. எப்பொழுது என்று சொன்னால், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு அந்த 50ஆம் வசனத்தில் வாசிக்கிற அந்த வசனத்தின்படி தன் ஆவியை அவர் விட்டார் என்று சொல்கின்ற அந்த அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது.
என்று நாம் அங்கே வாசிக்கிற அந்த பகுதியில் முதல் பகுதி என்னவென்று சொன்னால் மேல் தொடங்கி என்று சொல்வதுதான். இன் த பிகினிங் வாஸ் கான், ஆதியிலே தேவன் என்று சொல்கின்ற த ஃபர்ஸ்ட் ஆரம்பம், அந்த முதல் பிகினிங் ஃப்ரம் கான், தேவனிடத்திலிருந்து என்பதுதான். நாங்கள் ஆதிலிருந்தவைகளை பேசுகிறோம் என்று ஒன்றிய வானிலே கூறுவார். வாட் வாஸ் ஃப்ரம் த பிகினிங், ஆதியிலே என்ன இருந்ததோ அதுதான். எல்லாவற்றிலையும் துவக்கம் என்று சொல்வது தேவனிடத்தில் ஆரம்பிப்பதான் இது இருக்க வேண்டும். அது மிகவும் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு துவக்கம். நாட் ஃப்ரம் பினீத், கீழேருந்து நாம் துவங்குகிற ஒரு துவக்கம் அல்ல. இட் பிகின்ஸ் வித் காட், தேவனோடு தொடர்பு கொண்ட ஒரு துவக்கமாக அது இருக்க வேண்டும். அதுபோல் தான் இயேசு இந்த பூமியிலே அவர் செய்து முடித்த அந்த கிரியை என்று சொல்வது அவருடைய மரண பரியந்தம் என்ற அந்த பகுதி தான். அந்த மரண பரியந்தம் அவர் செய்து முடித்த அந்த கிரியையிலே முக்கியமான ஒரு பங்கு என்னவென்று சொன்னால், அது திரைச்சிலை மேலிருந்து இரண்டாக கிழிந்தது. தேவாலயத்திலே வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், இன்னும் உள்ளே சென்றால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் தேவன் வாசமாக இருக்கிறார். அங்கே யாரும் உள்ளே பிரவேசிக்க இயலாது. மாப்பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை உள்ளே பிரவேசிப்பான். அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டு மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் அங்கே உள்ளே அவன் பிரவேசிப்பான். அதர்வைஸ் அது இல்லாமல், அவன் இல்லாமல் நோபடி ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க இயலாது. ஆனால் இப்பொழுதோ இயேசு அவர் தன்னுடைய முடிவான தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதியாக தன் ஜீவனை விட்டார் என்று அதை கூறும் பொழுது மேலிருந்து கீழ் வரைக்கும் அதை கிழிந்தவுடைய நோக்கம், த ஃபர்ஸ்ட் பிகினிங், முதல் ஆரம்பம் என்னவென்றால் நாம் தேவனிடத்திலே நெருங்கி எல்லோரும் சேர முடியும் என்ற அந்த பாக்கியம்தான். புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையான பாக்கியமே அந்த பாக்கியம்தான். பழைய உடன்படிக்கை இல்லாத ஒரு பாக்கியம். இப்பொழுது நாம் தேவனை நேரடியாக அந்த திரைச்சிலையில் கிழிந்தபடி இயேசு நமக்காக செய்து கிழிந்தபடினால் கோ டு காட், தேவனிடத்தில் நேரடியாக நாம் போகிறோம். ஆகவே அதுபோன்ற ஒரு அந்த திரைச்சிலை கிழிந்தது என்று சொல்லியிருந்த மேல் பகுதியானது முதல் பகுதி இல்லை என்று சொன்னார். இந்த இரண்டாவது கீழ்ப்பகுதி என்று அடுத்த பகுதிக்கு நாம் வர இயலாது. தட் அவர் லைஃப் ஆன் த எர்த், இந்த பூமியிலே வாழ்கின்ற நம்முடைய ஜீவியம் முதலாவது இட் பிகின்ஸ் வித் காட், தேவனிடத்தில் ஆரம்பிக்க வேண்டும். எனவே அவர் அங்கே திரைச்சிலை இரண்டாக கிழிந்து தேவனை நமக்கு எப்படி அவர் காண்பித்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அந்த கடைசி அந்த 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் உமது நாமத்தை பிதாவே, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் என்று அவர் கூறினார். அல்லேலூயா. உம்முடைய நாமம் என்று சொல்வது அது என்ன என்று பழைய ஏற்பாட்டிலே உள்ளது வேறு, புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்வது வேறு. பழைய ஏற்பாட்டிலே அவருடைய நாமம் யெகோவாகிய தேவன், ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று கொண்ட அந்த தன்மை கொண்ட, என்றென்றும் மாறாதவராய், நிலைத்திருக்கிறவராய், எப்போதும் இருக்கிறவராய் கொண்ட அந்த சர்வ வல்ல அந்த தேவன் இப்பொழுதோ அவருடைய நாமத்திற்கு ஒரு புது பெயர் இட்டார். என்ன பெயர் இட்டார்? ஆச்சரியமான ஒரு பெயர், பிதா என்ற அந்த நாமத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தினார். குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கே அதை வெளிப்படுத்துகிறார் என்று மத்தேயு அந்த எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். யாருக்கு அவர் வெளிப்படுத்தினார்? இயேசு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறதே, அந்த பாக்கியத்தை நான் பெற்றிருந்திருக்க வேண்டும், நீங்கள் பெற்றிருந்திருக்க வேண்டும், அதை அவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். ஹீ இஸ் மை ஃபாதர், அவருடைய பிதா என்று சொல்கிற அந்த அந்த வெளிப்பாடை பெற்றிருந்திருக்க வேண்டும். நாம் எழுந்து நின்று பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிற ஒரு கிளிப்பிள்ளையை போல் சொல்கிற ஒரு
பரமண்டல ஜெபத்தை சொல்ல கடவோம் என்று சொல்லிடுற அந்த ஜெபம் அல்ல, அதை நாவிலே சொல்கின்ற அதல்ல. இட் should be revealed in our heart. நம்முடைய இருதயத்திலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அது என் இருதயத்தை இறுகப்பட்டு இருக்க வேண்டும். அது என்ன அந்த நாமம்? He is my father. அவர் என்னுடைய பிதா, நம்ம எல்லோருடையும் பிதா, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று கூறும் பொழுது அது முதலாவது எங்கள் என்று சொல்கிற அந்த ப்ளூரல் பன்மை என்பது பிகின்ஸ் வித் ஜீசஸ். இயேசுவோடு தான் தொடங்குது. இயேசு தான் முதல் பேரான இந்த குமாரன். இப்பொழுது நானும் அந்த பிதாவுக்கு குமாரனாய் வருகின்றபடினால் நான் எப்படி அவரை அழைக்க முடியும்? எங்கள் பிதாவை என்று இயேசுவோடு சேர்த்து வைத்து அவர் பிதாவே என்று சொன்னதைப் போலவே அந்த 17ஆம் அதிகாரத்தை, யோவான் 17ஆம் அதிகாரத்தை அவர் துவக்கும் பொழுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை நோக்கி ஜெபித்த ஜெபம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அவருடைய பிதாவை நாமும் பெற்றபடினால் நாம் இப்பொழுது என்ன சொல்ல முடிகிறது? இயேசுவோடு சேர்ந்து எங்கள் பிதாவை. அவருக்கும் அவர்தான் பிதா, எங்களுக்கும் அவர்தான் பிதா. நான் ஒரு முறை அதை சொல்லியிருக்கிறேன். இயேசு ஜெபித்த அந்த ஜெபத்தில் அவர் அடிக்கடி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்று, மாம்சத்தில் நாட்களெல்லாம் அப்படி ஜெபித்தார் என்று நம்ம எபிரேயர் அந்த 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது சீசர்கள் அதை சத்தத்தை அவ்வப்பொழுது கேட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். என்னவென்றால், இவர்கள் ஜெகோவா என்று ஜெபிக்க அவரோ பிதாவை என்று ஜெபிப்பதை கேட்டவுடன் ஒரு பரவசம் உண்டானது. அடடே, தெய்வத்தை நெருக்கமாய் அறிந்து அவரை சொந்த பிதா என்று அவர் அழைக்கிறாரே என்று அவர் அவர் இந்த பூமியிலே அவர் தெய்வகுமாரன் மனுஷகுமாரன் அவதரித்திருக்கிறார், ஆகவே அவர் ஜெபிக்கக்கூடும் என்று எண்ணியிருந்தவர்கள் மெல்ல நெருங்கி வந்து கேட்டார்கள். எங்களுக்கும் அந்த லூக்காவிலே வாசிக்கிறோம், எங்களுக்கும் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுங்களேன் என்று கேட்ட அந்த அவர்களுடைய பிரதான ஒரு அந்த கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம் என்னவென்று சொன்னால், how we can call God, நாங்கள் எப்படி இந்த தேவனை நாங்கள் அழைக்கக்கூடும் என்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி அவருக்குள்ள ஒரு பரவசம் உண்டாகிவிட்டது. எப்படி நமக்கும் அது சொல்லுவார் என்று அவர் கேட்டபொழுது அவர் சொன்ன அந்த பதில்தான் அவர்களை மிகுந்த ஆச்சரியத்திற்குள்ளும் மகிழ்ச்சிக்குள்ளும் ஆழ்த்தியது. என்னவென்று அவர் சொன்னார், நீங்கள் ஜெபம் செய்யலாம், பரமண்டலில் இருக்கிற என் பிதா உங்கள் பிதாவை இருக்கிறபடினால் எங்கள் பிதாவை என்று சொல்லி ஜெபிக்கலாம் என்று அவர் சொன்னார். யூ கோன்ட் ஆஸ்க் காட், நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் போய் அப்படி ஒரு கேட்டு பாருங்கள், அவர் அந்த உரிமையை உங்களுக்கு தருவாரா? எஸ், யூ கேன் ப்ரே, நீங்கள் ஜெபம் செய்ய முடியும். பரமண்டலில் இருக்கிற என் பிதா அவர் உன்னுடைய பிதாவை இருக்கிறபடினால் இனி முதற்கொண்டு இயேசுவுக்கு பிதாவாக இருக்கிறவரே, நீர் எங்களுக்கும் பிதாவாக இருக்கிறீர், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று இயேசுவையும் சேர்த்து வைத்து உரிமை கொண்டாடி உங்களால் கூற முடியுமா? அதுதான் இயேசு மேலே தொடங்கி அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்து உருவாக்கி வைத்த மேலான வழி. அந்த வழியை அந்த புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று எழுதியிருக்கும். அந்த ஜீவன் தரக்கூடிய அந்த வழியை நீங்கள் பிரவேசிக்க தொடங்குகிற முதல் பகுதியே அதுதான். நீங்களும் சேர்ந்து என் பிதா என்று சொல்ல வேண்டும். இயேசு தான் பிதாவை அண்டி வாழ்ந்த அந்த வாழ்க்கையை 30 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு தன்னுடைய சீசர்களுக்கு அந்த 30 ஆண்டுகள் நிறைவிலே அவர் தன் வாயை திறந்து அவர் பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தில் அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை பாருங்கள். தன்னுடைய சீசர்களை அவர் சொன்னார், நீங்களும் என்னுடைய பிதாவுக்கு உரிய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் என் பிதா தான் உங்கள் பிதாவும் என்பதை அறிமுகப்படுத்தி அதை எப்படிலாம் அவர் சொன்னார். பாருங்கள், பிதாவை நீ அறிந்திருக்கிறபடினால் ஒன்றுக்கும் நீங்கள் உணவுக்காக கவலைப்படாதீர்கள். அந்த ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அதை விதைப்பதும் இல்லை, அதை அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆயிலும் என்று கூறி அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். உங்கள் பிதா அந்த பறவைகளை அவர் நினைச்சார், போஷிக்கிறார். அவைகளுக்கு பிதாக்கள் இல்லை, ஆனால் அவைகளுக்கு பிதா இல்லை, பட் யுவர் ஃபாதர் என்று சொன்னாரே பார்க்கலாம். அல்லேலூயா! அதெல்லாம் சீசருடைய இருதயத்தில் போய் பதிந்து விட்டது. என் பிதா பரமமண்டலங்களில் இருக்கிற அவரை நான் அறிந்தபடினால், குமாரன் அவரை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினால், he has become my own father
என் சொந்த பிதாவாய் மாறினார் என்ற அந்த அந்த ஊர்ஜிதமான அந்த ஒரு எண்ணம் இருக்கிறது. அல்லேலூயா. தட்ஸ் a blessed revelation. ஆஸ்வதிக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு. பிதாவே, உம்முடைய நாமத்தை, பிதாவின் நாமத்தை அவர்களுக்கும் நான் வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி அந்த வெளிப்பாடை பெற்றிருக்க வேண்டும். திரைச்சிலை அவருடைய பூமியிலே அவர் வாழ்ந்து முடித்த அந்த நோக்கம் நிறைவேறின பகுதி என்னவென்றால், திரைச்சிலை மேலிருந்து கீழாக இரண்டாயம் கிழிந்து ஐ could see God there. தேவனை பார்த்து அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர் என் சொந்த பிதா என்று அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகவே நாம் அவரிடத்தில் கிட்டி சேரக்கடுவோம் என்று சொல்வார். அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்த 20ஆம் வசனம் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் இறுதியாய் அவர் முடிப்பது என்னவென்று சொன்னார். ஆகவே நாமும் அவரிடத்திலே கிட்டி சேரக்கடுவோம் சகோதரரே என்று அவர் கூறுகிறார். ஆகையால் சகோதரரே, இயேசுவுக்கு பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரன், இப்போ நாமும் அவருடைய குமாரனை மாறுகின்றபடினால் இவளை 2 குமாரர்கள், நீங்களும் நானும் இயேசுவும் சேர்ந்து 2 குமாரர்கள். இயேசு அவரை பிதா என்று அழைத்தால் நானும் அவரை பிதா என்று அழைக்கிறேன். ஆகவே இயேசு என்னுடைய மூத்த சகோதரரை மாறிவிட்டார். ஆகவே அவரே சொல்கிறதை போல் சொல்கிறார், சகோதரரே, யுவர் ஆல்சோ மை பிரதரன், என் சகோதரன். பிதாவுக்கு ஒரே மகனாக இருந்த ஏக புத்திரனாக இருந்து நான் மாத்திரமில்லை, நீங்களும் அவருடைய புத்திரனாய் மாறிவிட்டீர்கள். நான் உங்களுக்கு அவருடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவர் உங்கள் பிதாவாக இருக்கிறபடினால் சகோதரரே நாம் என்று சேர்த்து சொல்கிறார். நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினாரே. ஆகவே அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. நோபடி கேன் கோ தேர். அங்கே உள்ளே போக இயலாது. அவர் உள்ளே அவர்கள் போக வேண்டும் என்றால் மகா பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை தான் அவன் செல்வான். தன்னை அப்படி அவன் சுத்திகரித்து கொண்டு செல்ல வேண்டும். ஒரு சிறு பாவம் அவனுக்கு முன்பாக அவன் வைத்து உள்ளே சென்றாலும் அங்கே மரித்து போயிடுவான். ஏனென்றால் அங்கே தேவன் இருக்கிறார். தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். இவள் டை தேர், மரித்து விடுவான். மரித்து வர சடலத்தை எடுத்து வருவதற்கு கூட யாரும் உள்ளே போக இயலாது. ஆகவே ஒரு மணியை கொண்ட ஒரு அந்த தொங்கலிலே மாட்டப்பட்டிருக்கும், அதை ஒரு கயிறு வெளியே இருக்கும், அதை என்ன சத்தம் வரவில்லை என்று அறிந்து அதை அவர்கள் ஆட்டி அதை பார்க்கும் பொழுது அதில் அமைதியாக இருந்து ஒன்றுமே சத்தம் வரவில்லை என்று சொன்னால் அந்த சடலத்தை வெளியே இழுத்து போட்டு விடுவார்கள். அதுபோன்று மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரே ஒருவர் அந்த பிரதான ஆசாரியன் தன்னை சுத்திகரித்து உள்ளே செல்ல வேண்டிய அந்த பகுதியை நாம் பெற்றோமே. அந்த பாக்கியம் இல்லையா? அதற்கு என்ன பாக்கியம்? இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து நிறைவேற்றி முடித்த பாக்கியம். மேலிருந்து கீழ் வரைக்கும் அவர் தன் ஜீவனை அவர் விட்ட பொழுது மேலிருந்து கீழே கிழிந்து மேலே அண்ணாந்து பார்த்து பரமண்டலங்களில் இருக்கிற வீட்டில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகின்ற பாக்கியம். ஆகவே அதை அவர் சொல்லுவார், அவர் ரத்தத்தினாலே நாம் தைரியம் பெற்றிருக்கிறோம், அவர் ரத்தத்தினாலே என்று சொல்லுகிற இது முந்தின அந்த புதிய உடன்படிக்கை குறித்து தான் அவர் எழுத வருகிறார். அந்த 10ஆம் அதிகாரம் அந்த 16ஆம் வசனத்திலிருந்து புதிய உடன்படிக்கை அவர் கூறுவார். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆகவே இனியும் அவர் உங்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பதில்லை. உங்கள் இருதயங்களிலே அவர் தம்முடைய வார்த்தையிலே அவர் எழுதுவார் என்று சொல்கின்ற நேரடியாய் நாம் பிதாவுடைய சமூகத்தில் நாம் செல்வதும் அங்கே நாம் சென்று நம்முடைய பாவங்கள் இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அப்படின்னால் அவர் சொல்கிறார், அவர் ரத்தத்தினாலே 20ஆம் வசனம் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. with the boldness to enter into the Father's presence. பிதாவுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியம் உண்டாயிருக்கிற அப்படின்னால் we can call him Father, அப்பா என்று கூப்பிட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அத்தனை கொல்கதா மேட்டிலே உச்ச சிகரமான துன்பத்தை அடையும் பொழுதெல்லாம் அவர் கூறின வார்த்தை என்னவென்று தெரியுமா? அப்பா 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 என்பதுதான். தொடர்ச்சியாய் அப்பா என்ற வார்த்தையை வைத்திருந்தார்.
அந்த சிலுவின் ஜீவனை அது முடிக்கும் பொழுதும் கூட, பிதாவே இவ்வளவு மன்னியும், பிதாவே என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்றெல்லாம் அப்பா அப்பா என்று கூப்பிடுவதை அந்த கொல்கதா ஆரம்பத்திலிருந்து மேடு வரைக்கும் கூட வந்த 100 அதிபதியை அவன் கேட்டு, இவன் மீது என்ன குற்றம் என்று தெரியுமா என்று அந்த பிரதான ஆசாரியரிடத்திலே அவன் கேட்ட பொழுது, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறான். என்ன கொடுமை! ஒரு நாசரேத்து ஒரு தச்சன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறான். இவனுக்கு அடைய வேண்டிய கதி அதுதான், கொலை செய்யப்பட வேண்டும், சரிதான் என்று எண்ணின அவன் அந்த கொல்கதா ஆரம்பத்திலிருந்து மேடு வரைக்கும் அப்பா 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 என்று சொன்னதை கேட்டு அவன் புல்லரித்து போனான். பிதாவே என் ஆவி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை கடைசியை கேட்டவுடனே அங்கே மேகங்கள் கூடி அங்கே பூமி அதிர்ந்து அங்கே நிலநடுக்கம் வந்ததை போர் கண்ட அந்த நேரத்தில் மெய்யாவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னானே பாருங்கள். ஹி இஸ் ட்ரூலி த சன் ஆஃப் காட். யார் சொன்னது? இவன் தேவன் தன்னுடைய அப்பா இல்லை என்று யார் சொன்னது? ஒரு பிள்ளையை, உங்கள் பிள்ளையை இழுத்து தரத்திரண்டு இழுத்து கொண்டு பொழுது இவனுடைய அப்பா இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பா அப்பா என்று கதறுவதை கேட்டு தன் உயிர் மூச்சு வரைக்கும் அவன் சொல்லிவிட்டு செத்து போவான் என்று சொன்னால் யார் சொன்னது? இந்த அப்பா அவனுடைய சொந்த அப்பா இல்லை என்று சொன்னது யார்? மெய்யாவே இவன் அந்த அப்பாவுடைய பிள்ளைதான் என்று சொல்ல மாட்டார்களோ? அதுபோல் அப்பா அப்பா என்று அவர் சொன்னது அந்த உறவு ஒன்று இருக்கிறதே, அதுவே போதும் நமக்கு மிகப்பெரிய ஆறுதல். அது எப்படி அவர் கலாத்திலே சொல்லுவார், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவியார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று சொல்லுகின்ற புத்திர சுவியார ஆவி. எத்தனை முறை வாழ்வினுடைய சோதனைகள் நெருக்கங்கள் நடுவிலே பிரவேசிக்கும் பொழுது நான் விரும்பி அந்த சோதனை நேரத்தில் ஒரு கனப்பொழுதிலே என்னுடைய கண்களை மூடி அதை என் திரையை திறந்து என் இதயத்தை திறந்து அப்பா என்று சொல்கின்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறதே, அது பொதுமையா, அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை நமக்கு தந்துவிடும். அல்லேலூயா! அப்பாவை கண்டிருக்க வேண்டும், அவரோடு இயேசுவோடு சேர்த்து அவர் உங்களை சொல்லியிருக்க வேண்டும், என் சகோதரர் என்று உங்களை சொல்லியிருந்திருக்க வேண்டும். அடுத்து சொல்லியிருந்திருக்க வேண்டும், நாம் சேர்ந்து பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கலாம் என்று இயேசுவானவரோடு சேர்ந்து பிரவேசித்திருக்க வேண்டும். அந்த புதிதும் ஜீவனமான அந்த மார்க்கத்திலே பிரவேசித்து நீங்கள் காண்கின்ற மேல் தொடங்கி என்ற அந்த பகுதியினுடைய ஓப்பனிங் என்னவென்று சொன்னால், திறப்பு என்று சொல்வது என்னவென்றால், திறந்தளித்தார், அந்த பாதையை உண்டு பண்ணினார் என்று உண்டாக்கினாரே, அந்த பாதையினுடைய ஆரம்பம் அப்பா என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரம் பெற்றிருக்க வேண்டும். அதைத்தான் அவர் அந்த மலை பிரசங்கத்திலே அவர் கூறும்பொழுது அவர் கூறினார், பாருங்கள் எதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டும், உங்களுடைய பரமபிதாவுடைய அற்புதத்தை பாருங்கள். பார்த்தீங்களா அந்த குருவிகளை ஆடி பாடி மகிழ்கின்றன. இந்த உலகத்தில் எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் குருவி சாவதை போல் எந்த இடத்துலையும் ஒரு ரெக்கார்டு இல்லவே இல்லை. மிருகங்கள் மனுஷனுடைய ஆட்கொள்ளப்பட்டு மனுஷனுடைய வளர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய அவனுடைய நாட்டு மிருகங்கள், அவனுடைய நாட்டு பறவைகள் செத்து போய்விடும். ஆனால் வானத்திலே உள்ள பட்சி இருக்கிறதே, ஆகாயத்து பட்சிகள் என்று சொன்னாரே, ஆகாயத்து பட்சிகள் பரமபிதா அவையில் பொசிக்கிறார். நான் பொசிக்கிற கோழியும் நான் பொசிக்கிற வான்கோழியும் என்னவா இருந்தாலும் என்ன, அது நீங்கள் வானத்தில் உள்ள ஆகாயத்து பட்சியை பிடித்து வைத்திருக்கிற அந்த லவ் பேர்ட்ஸ் கூட நீங்கள் பொசிக்கிறீர்களே, சில குருணைகளை நீங்கள் போட்டு வளர்க்கிறீர்கள், அது கூட உங்கள் கையில் இருக்கிறபடினாலும் செத்து போகும். ஆனால் ஆகாயத்து பட்சிகள் என்று கர்த்தரையும் நம்பி வாழ்கின்ற அந்த ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளை நான் போஷிக்கிறேன். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது பார்த்தீங்களா? ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிற அந்த கண்களை பாருங்கள், அந்த இறக்கைகளை பாருங்கள், அந்த மெழுந்திருக்கிற அந்த இறக்கைகள் அழகை பாருங்கள், எத்தனை வண்ண வண்ண கலர்களை கொண்டிருக்கிற அதனுடைய இறகுகளை பார்த்தீங்களா? எவ்வளவு சிறிய ஒரு பறவையாக இருந்து கொண்டு அந்த தென்சிட்டு என்று சொல்லின ஒரு பறவை, அந்த ஹம்மிங் பேர்டு என்று சொல்லின அந்த பறவை அப்படியெல்லாம் பறந்து கொண்டு அந்த தேனை உறிஞ்சுவதும், அதை படபடபட என்று அந்த இறக்கைகளை அடித்துக்கொள்வதும், உயர பறப்பதும், தாழ இறங்குவதும், அதை லூயா கவனித்து பார்த்தீங்களா? இந்த பட்சியை நான் பார்த்து நான் போஷிக்கிறேன், அவைகளை ஆதரிக்கிறேன். எவ்வளோ பெரிய கழுகுகளாக இருந்தாலும் இந்த ஆகாயத்தை என்னுடைய இந்த பறவைகளை பிடித்துவிட இயலாது. அவைகளை நான் அந்த குருவிகளை நான் பொசித்து வைத்திருக்கிறேன். அவைகளை பொசிப்பு யார் தெரியுமா? உங்கள் பரமபிதா. அவைகளுக்கு பிதா இல்லை, உங்கள் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். அல்லேலூயா! ஆகவே எதை உடுத்துவோம் என்று ஏன் கவலைப்படுகிறீர்கள்?
நீங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், நாட்டு புஷ்பங்களே அல்ல. நீங்கள் வளர்க்கின்ற ஒரு ரோஜா மலர் மடிந்து போகும், வளர்க்கிற மல்லிகை மலர் மடிந்து போகும், பிச்சிப்பூவில் பூச்சி அடித்து அங்கே நாற்றம் எடுத்து போய்விடக்கூடும். ஆனால் காட்டு புஷ்பங்கள் என்று இருக்கிறதே, அவைகளை யார் பூசிக்கிறார் தெரியுமா? அவைகளை உடுத்து வைப்பது யார்? காட்டு புஷ்பங்கள். அதை கர்த்தர் அதை உடுத்து வைக்கிறார். ஒரு மலை பிரதேசத்தில் நீங்கள் ஏறினால், கொடைக்கானலில் ஏறினால் அல்லது ஊட்டி பகுதியில் ஏறினால், கால் மிதிக்கிற இடத்துலெல்லாம் கூட மலர்கள் இருக்கும். ஒரு மலரை பிடித்து நீங்கள் பார்த்தால் கூட வேந்து போவீர்கள். ஒரு வயலட் இருக்கும், ஒன்று ஆரஞ்சு இருக்கும், ஒன்று ப்ளூ இருக்கும். அப்படிப்பட்ட பல வண்ண நிறங்களை வைத்து தீட்டி வைத்ததை போல் உடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செடிக்கு ஏற்றாற் போல் உள்ள கலரை அவர் கொடுத்திருப்பார். பியூட்டிஃபுல்லாய், அழகுள்ளதாய், பார்க்க மனம் பரவசப்படுவதாக இருக்கிறதே. அவர் சொல்லுவார், அவை உடுத்து வைத்தது யார்? உங்கள் பரமபிதான், உங்கள் பரமபிதான் அதை உடுத்து வைத்தார். நீங்கள் சொந்த பிள்ளைகள் அல்லவோ? அவைகளுக்கு பிதா இல்லை, உங்களுக்கு நான் பிதான். நீங்கள் சொந்த பிள்ளைகள். நான் உங்களை உடுத்து வைக்காமல் இருப்பேனோ? அந்த மலர்களை பாருங்கள். சாலமோன் முதற்கொண்டு அப்படிப்பட்ட இந்த மலரை போல் அவன் உடுத்தினதில்லை. அவனுக்கு நெய்ய வேண்டும், அதை நூற்க வேண்டும், அதை தைக்க வேண்டும். பாருங்கள், ஒரு நெய்யலும் இல்லை, அதை நூற்பதும் இல்லை, அதை தைப்பதும் இல்லை. ஆனால் பியூட்டிஃபுல்லாய், அழகுள்ளதாக நான் உடுத்தி வைக்கிறதை கண்டீர்களா? ஹல்லேலூயா. யுவர் ஃபாதர், உங்கள் பிதா அதை உடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு பாதுகாப்பை, பிதாவுடைய பாதுகாப்பை பெறவில்லை என்றால், இயேசு உங்களுக்கு மரித்தது வீணல்லவோ? அவர் ஏன் உங்களுக்காக மரித்தார்? திரைச்சிலை 2 கிழிந்தது பிரயோஜனம் என்ன? மேலிருந்து கீழ் கிழிந்ததே. பரத்தினுடைய உறவு உங்களுக்கு உள்ள இல்லை என்று சொன்னால், ஏன் இப்படி இந்த பூமியில் நாம் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும்? நான் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொன்னால், அந்த திரைச்சிலை மேலிருந்து கிழிந்த அந்த உறவு மேலே முதலாவது தொடங்கியிருக்க வேண்டும். சும்மா கிறிஸ்தவன் என்றல்ல, சும்மா இரட்சகரை என்று சொல்லிக்கொள்வதல்ல, சும்மா பரமண்டலங்கள் பிதாவை என்று சொல்லிக்கொள்கின்ற ஜெபம் அல்ல. அந்த உறவை வைத்திருந்திருக்க வேண்டும், வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும், வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். உணவுக்காகவும் உடைக்காகவும் நாங்கள் கவலைப்படுவதில்லை என்று வாழ்ந்து காட்டியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுபோன்று வாழ்ந்தவர்கள் தான் அடுத்த பகுதிக்கு வர முடியும். நாளை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நாளை என்று சொல்கின்ற நாளை தனக்காக கவலைப்பட்டு போகட்டும். நானோ ஐ ஆம் காட் ஆஃப் டுடே, இன்றைக்குரிய தேவன். இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன். ஒரு மனிதன் பிதாவின் சித்தம் எப்பொழுது செய்ய வேண்டும்? பரமண்டலின் பிதாவை பரமண்டலில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதைப் போலவே பூமியிலும் செய்யப்படுவதா என்று சொல்வதோ, உம்முடைய ராஜ்யம் என்று சொல்வது நீதி, சமாதானம், சந்தோஷம் என்று சொல்லி அந்த ராஜ்யத்தினுடைய பங்கு என்று செய்யப்பட வேண்டும், இன்று செய்யப்பட வேண்டும். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும் என்று கேட்பதைப் போலவே அன்றன்று செய்ய வேண்டும். நாளை குறித்து கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு போஜனத்தை கேளுங்கள், தருகிறேன். ஆண்டவரே, சாப்பாட்டிற்கு ஒன்றுமில்லை, ப்ளீஸ் எங்களுக்கு தாரும். அந்த மலையிலே கேட்டதைப் போலவே சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது ஒன்றுமில்லையே, இருக்கிறது என்ன, கொண்டு வாருங்கள் என்று அவர் கூறி அன்றைக்கு உடனே கொடுக்கவில்லையா? அதுபோல் இல்லை, இன்று இல்லை என்று சொன்னால் போசிக்க மாட்டார், கண்டிப்பாக போசிப்பார். நோ வரி அபவுட் டுமாரோ, நாளை குறித்த கவலை இல்லை. என் மனைவிக்கு நான் அவ்வப்பொழுது நான் என்னுடைய ஜீவியத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், அது இல்லை இது இல்லை என்று சொன்ன எது தான் இல்லை, இன்று இருக்கிறதா? ஏஸ் இருக்கிறது. இன்று மத்தியானம் சாப்பாடு இருந்ததா? இருக்கிறது. என்ன பெரிய சாப்பாடு இதுதான் அதுதான் என்றால் அதெல்லாம் கிடையாது. வயிறு நிறைய சாப்பிட முடியுமா? முடியும். இந்த ஓகே. நாளை இல்லையே, ஒய் பாதர போட்டேன், அது ஏன் கவலைப்படுகிறாய்? காட் வில் ப்ரொவைட், தேவன் தருவார் என்று நான் கூறுவதும், அதை தேவன் ஆச்சரியமாய் தருவதும், மீண்டும் அவள் கூறுவதும் ஆச்சரியமாய் தருவதும், நீண்ட காலம் அது நடந்த ஒரு அந்த அதிசயங்களை பார்த்த பிறகுதான் ஒரு நாள் சொன்னார்கள், மெய்யாவே தேவன் நம்மை போஷிக்கிறார் என்பதை நான் இப்பொழுது விளங்கி கொண்டேன் என்று பல வருடங்களுக்கு பிறகு ஒரு முறை சாட்சி சொன்னார்களே. அடேங்க அப்பா, இப்பொழுதாவது உனக்கு அந்த சாட்சி உண்டானதே என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஹல்லேலூயா. நாளை குறித்து கவலைப்படாத ஒரு வாழ்க்கை தெய்வபுத்திரன் பெற்றிருப்பான். ஐயா, தெய்வபுத்திரன் பெற்றிருப்பான், தேவனுடைய மகன் பெற்றிருப்பான், மகள் பெற்றிருந்திருப்பாள், அவரை அப்பாவாய் கொண்டவன் பெற்றிருப்பான். ஹல்லேலூயா. ஒரே சபை டுமாரோ, நாளை குறித்த கவலையில் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ? என்றைக்கோ நடைபெற வேண்டிய காரியங்களெல்லாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ? கவலை என்று ஒன்று வரும்.
அது அது யூகமாய் ஒரு பெரிய ஒரு மலையை போல் கூட வந்து இருக்கட்டுமே, அது அங்கேயே நின்று கொள்ளட்டும். நான் அது நெருங்கி நான் வரும்பொழுது, அது நாளையாக இருக்கட்டும், அடுத்த வாரமாக இருக்கட்டும், மழையாக இருக்கும் பொழுது கொஞ்சம் விலகினில் என்று சொன்னால், அந்த உங்களுடைய பிதாவை மேல் வைத்திருக்கிற அந்த கடுகளை அந்த விசுவாசத்தை வைத்து அந்த மலையை புரட்டி நீங்கள் அடித்து, என் கண்களுக்கு முன்பாக தோன்றவே கூடாது மலை இந்த கவலையை, சமுத்திரத்தில் போய் அமிழ்ந்து போய்விடு. என்ன செய்வது? கவலை வந்து கொண்டே இருக்கிறலாம் கிடையாது. போய் நடுக்கடலை விழுந்து முங்கிவிட வேண்டும், என் கண்ணுக்கே தெரியக்கூடாது, கெட் அவுட் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அந்த கவலை மீண்டும் வராதிருக்க வேண்டும் என்று அந்த ஜெபத்தை நான் பன்முறை ஜெபித்திருக்கிறேன். Why should it come again? மீண்டும் என் வருகிறது. Let it be drowned there. மூழ்கட்டும். ஹல்லேலூயா. அந்த ஜெபம் கேட்கப்பட்டதாம். எஸ், இட் காட் drowned there. I forgotten there. மறந்து போய்விட்டேன். தேவனை தெரியப்படுத்தி விட்டு மறந்து போய்விட்டேன். அதெல்லாம் முங்கியே போய்விட்டது. யார் இவர்கள்? இவருக்காக ஜீவன் தந்து அந்த ஆண்டவர் இயேசு திறந்து வைத்தாரே, புதிதும் ஜீவனுமான அந்த மார்க்கத்தை மேலிருந்து கீழ்வரையாக அந்த திரைச்சீலை கிழிந்து உள்ளே இருக்கக்கூடிய தேவனை உங்கள் சொந்த பிதா என்று எனக்கு வெளிப்படுத்தினாரே, அதை பெற்றிருந்திருக்க வேண்டும் ஐயா, பெற்றிருந்திருக்க வேண்டும் சகோதரனே சகோதரியே. அதுபோன்றவர்கள் தான் சம்பூர்ண பாதுகாப்பில் இருப்பார்கள். ஒன்றும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. அவருடைய தலையிலுடைய முடியை கூட அவர் எண்ணி வைத்திருப்பார். ஒன்றாயிலும் கூட அது அவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவது இல்லை. அதுபோன்ற ஒரு இந்த முதல் பகுதியே கூட அநேகர் உள்ளே வரவில்லை. வந்திருந்தால் கீழே இந்த பூமியிலே வாழ வேண்டிய பகுதியும் அவள் அறிந்திருந்திருக்க முடியும். ஏன் அப்படி அவர்கள் கீழே வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை என்னவென்று சொன்னால், இன்னும் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அது என்ன வாசிக்கிறோம்? பூமியும் அதிர்ந்தது, மலைகளும் பிளந்தது, கல்லறை திறந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு அங்கே பரிசுத்தவான்கள் அநேகர் எழுந்திருந்தார்கள். அதுக்கு இருக்கட்டும், ஆனால் அங்கே எழுதியிருக்கிற அவர் உயிர் தெழுந்த பின்பு அவரோடு சேர்ந்து பரிசுத்தவான்களை மரித்தவரும் சேர்ந்து ஒரு அவரும் உயிர் தெழுந்தாரே, அதுபோன்ற ஒரு ஜீவன் வெளிப்பட வேண்டும். அதுபோன்ற ஜீவன் வெளிப்படுகின்ற மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் அங்கே கூறுகிறது. அவர் சொன்னார், he yielded his spirit. மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு இந்த பூமியிலே வாழ்கின்ற வாழ்க்கையை ஒரு லைன்லேயே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பூமியிலே வாழ்ந்த கீழே வாழ்ந்த வாழ்க்கையை கூறியிருக்கிறது. ஆவியை விட்டார். ஆங்கிலத்தில் he yielded his spirit. தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார், அதை கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் மகா அதிசயம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான். பிதாவே, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் செய்து அந்த சரீரத்தை நான் இதோ ஜீவ பலியாக கொண்டு வந்து அர்ப்பணிக்கிறேன். நீர் வேறு பலியையோ காணிக்கையோ விரும்பவில்லை, என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று கூறி உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்கிறாரே, அங்குதான் he yielded his spirit. தன் ஆவியை ஈல்டு பண்ணினார், அதை வாலண்டியராய் கொடுத்தார், அதை அன்போடு அதை கொடுத்தார். இதோ நான் வருகிறேன் என்று கூறி கொடுத்தாரே அந்த ஸ்பிரிட், அதைத்தான் அவர் கடைசி வரைக்கும் இந்த பூமியிலே வைத்திருந்தார். அவர் கொல்கதா அந்த மலைக்கு ஏறுவதற்கு முன்பாக கெத்செமனிலே ஜெபித்த அந்த ஜெபம் என்ன தெரியுமா? பிதாவே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகக்கடவுது என்று சொல்லும் பொழுது he yielded his spirit there. அவருடைய வாழ்க்கை கடைசியில்தான் அதை சொன்னார் என்று இல்லை. அவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்து, அவர் முதலாவது அந்த இந்த பூமியிலே வரும் பொழுதும் உலகத்தில் தன்னுடைய ஜீவியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் சொன்னார், பிதாவே இதோ வருகிறேன், என்னுடைய ஆவியை என்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் சித்தம் அல்ல, புத்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இதோ அதை நிறைவேற்றி நான் வருகிறேன் என்று இதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோமே, அதுபோன்று அந்த எபிரேயர் 10 சொல்லப்பட்டதே போலவே he yielded his spirit. தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். எது வரைக்கும் ஒப்பு கொடுத்தார்?
ஜீவியத்தின் கடைசி ஓட்டம் வரை ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு அவர் கீழ்ப்படிந்தார்? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். என்ன மரணம்? சிலுவையின் மரண பரியந்தம். அதுபோலவே த லாஸ்ட் பிரெத், கடைசி நிமிடம் வரைக்கும் அவரோடு ஒட்டி உருவாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த அற்புதம் என்னவென்றால், தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்தார், தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தார். நொறுங்குண்ட ஜீவியம் என்று சொல்வது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவரீர் புறக்கணிப்பது இல்லை. தேவனுக்கு பிரியமானது அந்த நொறுங்குண்ட இருதயம் அல்லவோ என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று இந்த பூமியிலே அவர் நொறுங்குண்ட பகுதியெல்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலேயும் என் விருப்பம் ஒன்று இருக்கிறது, தட்ஸ் ஓகே, ஆனால் அதை நான் மறுக்கிறேன், என் சித்தம் அல்ல என்று கூறி உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்கிற ஈல்டிங் அவர் ஸ்பிரிட் தேர், நான் ஆவியை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இதை கேட்கிறீர்களா? மேலிருந்து கீழாக என்று கூறும்பொழுது, மேலே தொடங்கின ஒருவன், பிதாவோடு தொடங்கின ஒருவன் நிச்சயமாய் அவன் கீழ்நோக்கியும் வருவான். முழுவதும் கிளிய வேண்டும் என்று சொன்னால் அங்கே கிளியுண்டு போவதற்கு தேவனுடைய சமூகத்தில் அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஒரு ஓடி எபிரேயர் 12 வாசிக்கிறதை போல் பிதான் வலது வாசத்திலே போய் அமர்ந்தாரே, அந்த கடைசி வரைக்கும் அவரோடு ஒன்றாகி போகும் வரைக்கும் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும், ஈல்டு பண்ணி வாழ வேண்டும். ஆகவே நடந்தது என்னவென்றால், இந்த ஹோல் கண்மலையும் பிளந்தது என்று எழுதியிருக்கிறது. நொறுங்குண்ட இருதயம் என்று சொல்வதற்கும் ஒரு மனுஷன் தேவ சித்தம் செய்வதற்குரிய மகத்துவத்தை பார்த்தீங்களா? தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா, கண்மலையே பிளந்து விட்டது, பூமியே அதிர்ந்து போய்விட்டது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்று சொல்லி அந்த பங்கை அவன் செய்யும் பொழுது மனுஷனுடைய பார்வையில் அது வெறும் கோதுமை மணியை போல் தோன்றி முளைக்கின்றதை போல் தோன்றுகிறது. தேவனுடைய பார்வையில் என்னவென்று தெரியுமா? கண்மலை உடைந்தது. ஒரு மனுஷனுடைய சுய சித்தம் உடையும் பொழுது, என்ன என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் ஆக்கிறது என்று ஈல்டு பண்ணுகிற அந்த இடம் வரும் பொழுது கண்மலை உடைகிறதையா? கண்மலை உடைய நொறுங்குண்டு அந்த ஆவி என்று இருக்கிறதே, அந்த நொறுங்குண்ட ஜீவியத்தை இயேசு செய்தார். இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை அனைத்திலேயும் அவர் நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கள்ளர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டார். அவருடைய நியாயம் அவரை விட்டு எடுபட்டு போனது. அவருடைய அத்தனை நிந்தைகளையும் அவர் கூறி அத்தனை பாடுகளையும் அங்கே எழுதப்பட்டு அவர் பாடுபட்டு அடைந்த துன்பங்களெல்லாம் வரிசை எழுதிவிட்டு அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியுமா? தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார். ஒரு மனிதனுடைய சுய சித்தத்தை நொறுக்குவது என்று சொல்வது எத்தனை அபூர்வமான ஒரு காரியம். தேவனுக்கு முன்பாக இவன் நொறுங்குண்ட மனிதன், இவன் தன் இருதயத்தில் நொறுங்குண்டவன் என்று ஒரு பெயரை வைத்திருந்திருக்க வேண்டுமே. நான் சில பக்தர்களுடைய புத்தகங்களை படிக்கும்பொழுது, ஸோ வாட் அ லவ்லி புரோக்கன்னஸ் த நொறுங்குண்ட ஆவியை பெற்று அந்த ஆவியை அப்படி நான் முகர்ந்து மகிழ்வது உண்டு. இந்த மேடங்குயான புத்தகத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுதெல்லாம் நடைமுறை வாழ்க்கை வாழ்ந்தவர்களையா அதெல்லாம் நொறுங்குண்டு ஆவியை பெற்றவர்கள் கண்ணீர் வடித்திருக்கிறேன். அடடே, இந்த அம்மையார் எப்படி நொறுங்குண்டு வாழ்ந்திருக்கிறாள். அஸ்லாக்சன் என்று படிக்கும்பொழுது, லியோனார்டு ரேவன்கள் என்று படிக்கும்பொழுது, ஏடுவெளி டோசர் என்று படிக்கும்பொழுது அவெல்லாம் ப்ராக்டிக் லைஃப், புரோக்கன் லைஃப், நொறுங்குண்டு வாழ்ந்தார்கள். அவருடைய எழுத்துக்கள் இருக்கிறதே அற்புதமான எழுத்துக்கள். அதெல்லாம் எப்படி எந்த மனுஷன் எழுத முடியும்? பரத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகளாய் அதை எழுதும் பொழுது என் உள்ளத்தை அதை கவர்ந்துவிடும். அடடே, நொறுண்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஐயனே எனக்கும் இந்த வாழ்க்கை வேண்டும் என்று பல பக்தருடைய புத்தகங்களை நான் படிக்கும் பொழுதெல்லாம் கெஞ்சி கேட்பது உண்டு. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். இயேசு குறித்து நாம் நோக்கி பார்த்த ஓடுங்கள், இத்தனை திரளான சாட்சியில் வைத்து இயேசுவை நோக்கி பார்த்த அந்த ஓடுங்கள் என்று அந்த ஓட்டத்தில் என்னுடைய தலைவரை, இந்த குருவை நான் காண்கின்றேன். ஹி வாஸ் புரோக்கன், நொறுங்குண்டு வாழ்ந்தார். அவருடைய அந்த கோதுமணி உடைந்தது என்று சொல்லும் பொழுது சுயம் உடைகின்ற பகுதி சாதாரணமாய் மறைவான பகுதியாய் தோன்றுகிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து தான் இருக்கிறது. ஆனால் வெளிப்படையான காரியம் என்னவென்று தெரியுமா? கண்மலை உடைந்தது, கண்மலைகள் பிளந்தது, பூமி அதிர்ந்தது. அதுதான் ஐயா இயேசு கோதுமணியான் நிலத்தில் விழுந்தது சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று சொன்ன அந்த பகுதியை சொன்ன அந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள்.
அவ்வளோ கீழே அடுத்து எழுதியிருக்கும். தன் வேலை வந்தது என்று அறிந்த அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அவர் சொன்னார், பிதாவே, நான் கடைசியாக நொறுங்குண்டு போகிற கெத்செமனே நெருங்கிவிட்டது. ஆகவே என் ஆத்மா கலங்குறது என்று சொல்கின்ற அந்த நேரத்தில் இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று நான் கேட்பேன். இல்லை, நான் நொறுங்குண்டு போகட்டும், என் சுயம் அழியட்டும், என்னுடைய ஜீவனை நான் ரட்சித்து விடக்கூடாது, நொறுங்குவதற்கு ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று அவர் சொன்ன பொழுது, உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும் என்று கேட்ட பொழுது ஒரு சத்தம் உண்டானது என்று எழுதியிருக்கிறது. என்ன சத்தம் தெரியுமா? மையப்படுத்தினேன், இன்னமும் மையப்படுத்துவேன். யார் கேட்டது? ஒன்லி ஜீசஸ். இயேசுவுக்குத்தான் கேட்டது. எஸ், நான் தொடர்ந்து மையப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை என்னை மையப்படுத்தி இருக்கிறது. கடைசி வரைக்கும் உன்னை அந்த மகிமையை நான் மையப்படுத்தியே தீருவேன். உன் நாமத்தை உன் மூலமாய் மையப்படுத்துவேன் சொன்ன உடனே ஜனங்கள் என்ன கேட்டார்கள் என்று தெரியுமா? இடி முழக்கத்தை கேட்டார்கள். இடி முழக்கத்தை கேட்டார்கள். என்ன இது இடி முழக்கம் என்று கேட்ட பொழுது, இந்த இடி முழக்கம் எனக்காக வந்ததல்ல, நீங்கள் கேட்க வேண்டும் என்று வந்தது தான். யூ மஸ்ட் நோ தேட், நீ அறிந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், நான் பேசின இந்த கோதுமணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் என்ற பகுதி அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வானத்தை கிழிப்பதை போன்ற ஒரு வெளிச்சமான ஒரு இடி முழக்கத்தை போன்றது. ஹல்லேலூயா. சுயம் உடைபடுவது என்று சொல்வது. ஒரு நாளே ஒரு பரிசுத்தவான் சொன்னார், அணுகுண்டு வெடித்ததை போல். ஒரு அணு என்று சொல்வது சின்ன ஒரு பகுதி தான், அந்த அணு உடைந்ததை போல். இந்த கோதுமணி என்று சொல்வது சின்ன ஒரு மணிதான், பிளந்ததை போல் அந்த உங்களுடைய சுயம் உடைந்து வழிகின்ற வாழ்க்கை என்று இருக்கிறதே, அது கண்மலையை பிளக்கிறதையா, ஜீவனை கொண்டு வந்து தரும். இயேசு உயிர் தெழுந்தார் என்று அந்த கூறுகிற அந்த பகுதியை அவர் 3ஆம் நாளிலே அங்கே உள்ள அந்த மரித்தவர்கள் எழுந்து, அந்த பரிசுத்தவான்கள் எழுந்து வந்த பொழுது அவர்களோடு சேர்த்து அவர் உயிர் தெழுந்த பின்பு கல்லறைகளை விட்டு புறப்பட்டு என்று அவர் சொன்னதை போல் ஜீவனை கொண்டு வருபவர்களை தன்னுடைய சுயத்தை நொறுங்க கொடுத்து சிலுவையின் வழியிலே அவர்கள் நடந்து சென்று தன்னுடைய சுயத்தை நொறுங்க செய்து கம் அவுட் ஃப்ரம் த கிரேவ், கல்லறைகளை விட்டு வெளியே வருவார்கள். அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதை போலவே அவருடைய மரணத்தை நாங்கள் சுமந்திருக்கிறபடினால் ஜீவனும் எங்களிடத்தில் வெளிப்பட்டது என்று தி ரிசரக்டட் லைஃப், உயிர் தெழுந்த வாழ்க்கை. சொந்த ஜீவியம் மரித்தது, பரத்தின் ஜீவியம் மலர்ந்தது. பரத்தின் ஜீவியமானது எங்களுடைய வாழ்க்கையிலே உயிர் தெழுதலாய் புத்துயிராய் பரத்திலிருந்து உயிர் பெற்றோம், பரத்திலிருந்து ஜீவனை பெற்றோம். இயேசுனுடைய மரணம் எங்களுக்கு சம்பவித்து ஜீவன் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்கின்ற பகுதி என்னவென்று தெரியுமா? திரைச்சீலை மேலிருந்து தொடங்கினது. இது இந்த திரைச்சீலை கீழ் வரைக்கும் செல்கிறது. இந்த பூமியிலே வாழ்கின்ற ஜீவியத்திலே மரணம் வருகின்ற காலம் வரைக்கும், மரணம் வரைந்தும் உண்மையில் உள்ளாக இருந்தது. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்று கோடிட்டு காட்டப்பட்டது. உங்களுடைய சிலுவையின் வாழ்க்கையினுடைய கடைசி மட்டும் சிலுவைக்கு உண்மையில் உள்ளாய் வாழ்ந்து நொறுங்குண்ட ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் திரைச்சீலையினுடைய செய்தி. திரைச்சீலை 2ஆய் கிழிந்த செய்தி அதுதான் ஐயா. அதுபோன்ற வாழ்க்கையை நம்ம எல்லோரும் பெற்றிருந்திருக்க வேண்டாமா? அதுபோன்ற ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்று வாழ்வது என்று சொல்வது, இட் கோஸ் டு தி இன்னர் கோர்ட், உள்ளான அந்த இடத்திற்குள் செல்வதை காட்டுகிறது. எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்தில் இப்படி ஒரு வாசகத்தையும் வாசிக்கிறேன். இப்போ எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏன் எசேக்கியேல் 44:27ஆம் வசனம்? அங்கே பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த பிரதான ஆசாரியன் என்று சொல்கின்ற சாதோக்கின் புத்தர்களை குறித்து அவர் எழுதுகிறார். எத்தனையோ ஆசாரியர்கள், லேவியர்கள் வழிதவறி போயும் மனுஷர்களை பிரியப்படுத்த சென்றார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது. ஆனால் சாதோக்கின் புத்திரர்களோ தேவனுக்கு முன்பாக நின்று மனுஷர்களை பிரியப்படுத்த செல்லாமல் தேவனுக்கு ஒளியும் செய்து என்று அவர்களுக்கு பெயர். அவளுக்கு கொஞ்சம் நிலை இருக்கிறது தெரியுமா? அந்த சாதோக்கின் புத்திரர்கள் 27ஆம் வசனம் எசேக்கியேல் 44. அந்த சாதோக்கின் புத்திரர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்திற்குள் பிரவேசிக்கிறபடினாலே, அந்த பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன். ஹல்லேலூயா. அவன் யாரவன்? அவன்
உட்பிரகாரத்திற்குள் பிரவேசிக்கிறவன். எங்கே பிரவேசிக்கிறவன்? உட்பிரகாரத்திற்குள் பிரவேசிக்கிறவன், உள்ளே பிரவேசிக்கிறவன். கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கின்ற அவன் கர்த்தருக்கு முன்பாக பாவ நிவாரண பலியை அவன் செலுத்துவான். கர்த்தருக்கு முன்பாக பாவ நிவாரண பலியை என்று சொல்வதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவனை குறித்து அந்த இசைக்கு 44:16 வசனத்திலே வாசிக்கிறோம். 15-16 இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தில் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரனாகிய இந்த லேவியரின் ஆசாரியர்களே, இவர்கள்தான் எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்திலே வந்து சேர்ந்து கிட்டிச் சேர்வார்கள். அந்த திரை கிழிந்து அவரை கிட்டிச் செறிகிற ஜனங்களுடைய செயலை பார்த்தீங்களா? என் சமீபத்தில் கிட்டிச் சேர்ந்து அந்த வாசித்த அந்த 27ஆம் வசனத்தினுடைய உட்பிரகாரம், அந்த உட்பிரகாரத்திற்குள் உள்ளே பிரவேசித்து தெய்வ சன்னிதானத்திற்கு முன்பாக நின்று தங்களை நியாயந்தீர்ப்பார்கள். எப்படி நியாயந்தீர்ப்பார்கள் என்று அங்கே எழுதியிருக்கிறது? நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியிலே வந்து நிற்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! நினத்தையும் இரத்தத்தையும் இயேசு என் சித்தமல்ல என்று தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்த நேரத்தில் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அங்கே விழுந்தது. பிதாவே, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் வேண்டும். பிதாவே, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் செய்யப்பட வேண்டும். பிதாவே, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று 3 முறை போய் ஜெபித்தாரே. அந்த நேரத்தில் அவருடைய சுயம் முறிந்து, அவருடைய சுயம் உடைந்து, இரத்தத்தின் பெருந்துளிகள் கீழே விழுந்தது. அவர் தன்னுடைய சொந்த ஜீவனை இழந்தார் ஐயா. கெத்செமனிலே அந்த இரத்தம் மனுஷுடைய பாவத்திற்காக மன்னிப்பிற்கு சிந்தப்பட்ட இரத்தம். ஆனால் கெத்செமனிலே சிந்தின இரத்தம் ஒன்று இருக்கிறதே, அதுதான் உட்பிரகாரத்திலே சென்று ஜெபிக்கின்ற ஜெபம். பிதாவிடத்திலே சமூகத்திலே சேர்ந்து நாட் மை வில், என் சித்தம் அல்ல என்று ஈல்டிங் ஹிஸ் ஸ்பிரிட், தன் ஆவியை அவருக்கு அர்ப்பணம் செய்து இணைந்து கொடுத்து இசைந்து கொடுத்து ஜெபிக்கிறார். எதை அவர் கொடுக்கிறார்கள்? நினத்தையும் கொழுப்பையும் இரத்தத்தையும், சுயம் என்ற அந்த கொழுப்பையும் இரத்தத்தையும் செலுத்தி அங்கே நிற்பார்கள். 16ஆம் வசனம், இவர்களின் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கிட்டி சேர்ந்து என் காவலை காப்பார்கள். ஹல்லேலூயா! யார் இந்த உட்பிரகாரத்திற்குள் சென்றவர்கள்? உட்பிரகாரத்திற்குள் சென்ற அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா! தேவனுடைய திரைச்சிலை 2 கிழிந்தனுடைய மாபெரும் நோக்கம் என்னவென்று சொன்னால், மஸ்ட் கோ இன்சைட் காட். தேவனுடைய சமூகத்திற்கு உட்பிரகாரத்திற்குள் சென்று அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நின்று, எபிரேயர் 4 வாசிக்கிறதை போல் அவருடைய பார்வைக்கு முன்பாக ஒன்றும் ஒளிந்திருக்க இருப்பதில்லை. சகலமும் நிர்வாணமாய் போய்விடும். எதை வைத்து மூடிக்கொள்ள இயலாது. அவர் ஆவியும் ஆத்மாவையும் அதை நம்முடைய யோசனைகளை வரையறுத்து பார்த்து விடுவார். அப்படி அதை வெளிப்படுத்தி நம்ம காண்பித்து சுத்திகரிக்கும்படி செய்வார். நம்முடைய நினத்தையும் நம்முடைய இரத்தத்தையும் சொந்த ஜீவனை முறிக்கும்படி செய்வார். இவர்களே என்னுடைய உட்பிரகாரத்தில் வந்து தங்களுடைய நினத்தையும் தங்களுடைய கொழுப்பையும் தங்களுடைய சுயத்தையும் தங்களுடைய இரத்தத்தையும் சொந்த ஜீவனையும் கொடுப்பார்கள். தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறவர்கள் இவர்கள்தான் என்று சொல்வார். ஆகவே பிகின்ஸ் வித் த ஃபாதர், பிதாவினிடத்திலே தொடங்கி கீழே என்று வரும்பொழுது இந்த பூமியிலே சிலுவையின் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்பவர்கள் பின் மீண்டும் தங்கள் பிதாவின் சன்னிதானத்திலே சேர்ந்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வானங்கள் வழியாக ஏறி தங்களுடைய பிதாவுடைய சமூகத்திலே ஈக்குவலாய் இயேசு அமர்ந்ததை போலவே அமருவார்கள். ஹல்லேலூயா! உட்பிரகாரம் செல்கின்ற வாழ்க்கை ஒன்று இருக்கிறதே, அந்த உட்பிரகாரத்திற்குள் போகின்ற மக்கள் சதோக்கின் புத்திரர்கள். அந்த நாளிலே அப்படி இருந்தார்கள். அந்த செய்தி அவர்களுக்கு அல்ல, நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டது தான். அப்படி நீங்கள் சென்றீர்களா? அப்படி உட்பிரகாரம் செல்லாதவன் தன்னுடைய சொந்த ஜீவனை கண்டுகொள்ள முடியாது. தன்னுடைய கொழுப்பையும் தன் இரத்தத்தையும் பார்க்கையில் தன் சொந்த ஜீவனை அறியல. நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாகவே இருக்கிறேன் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். இந்த வெளியே மனசுகளோடு ஒப்பிட்டு கொண்டு நான் அவர்களைப் போல் இருக்கிறேன், இவர்களைப் போல் இருக்கிறேன் என்று பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். நாம் விபிஎஸ் நேற்று நடந்தது விழாவிலே அந்த பிள்ளைகளுடைய அந்த விபிஎஸ்ல நாம் கண்டோம் அல்லவா,
2 பேர் ஜெபம் செய்ய போனார்கள். ஒருவன் தனக்குத்தானே ஜெபித்து கொண்டு கண் விழித்து கொண்டு அவன் இவன் என்று பார்த்து கொண்டே இருந்தான். அதோ அந்த பரிகாரன் என்று சொன்னான், அதோ அந்த ஆயக்காரன் என்று சொன்னான், அதோ அந்த பாவி என்று சொன்னான். இவனோ அவருடைய சமூகத்தை கண்டுவிட்டான். ஐயா, வானத்திலே கூட தேவனை பக்கத்திலே பார்த்து விட்டான், காண முடியவில்லை. பாவியா என்பது இரக்கமாய் என்று கேட்டானே. அல்லேலூயா. அவனல்ல இவன் தான் என்று சொன்ன அந்த நாடகத்தை நேற்று நடந்த VBS விழாவில் இந்த பிள்ளைகள் எப்படி நடத்தி காட்டினார்கள். அல்லேலூயா. அதுபோன்று உட்பிரகாரத்துக்கு சென்றவன் தான் தன்னுடைய அந்தரங்கத்தை காண்பான். தன் ஒளியிலே மறைந்து இருக்கக்கூடிய சுயத்தை அவன் காண்பான். முறிந்து போவான், நொறுங்குவான். தன்னுடைய இரத்தத்தை வேறு பெருந்துளிகளாய் அவன் விடுவான். அவன் ஜெபித்த அந்த ஜெபம் ஒரு பெரிய ஒரு உழைப்பை போல் அவன் பாடுபட்டு உழைத்து தன் சொந்த ஜீவனை இழக்கிறான். ஜெபம் அப்படி இருந்திருக்க வேண்டுமையா? கெத்செமனேயின் ஜெபத்தை நாள்தோறும் வைத்திருப்பவன் பாக்கியவான், நாள்தோறும் வைத்திருப்பவன் பாக்கியவான். அடிக்கடி ஒரு செல்கின்ற அந்த ஜெப இடம் என்று எழுதியிருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு அடிக்கடி செல்வார் என்று யூதாஸ்கர் எங்கே சென்றிருப்பார் என்று அவன் செடின பொழுது அடிக்கடி அவர் கெத்செமனே தான் போய் ஜெபம் செய்வார். அந்த தோட்டத்திலே போய் நல்ல ஒரு நிலவு ஒளியிலே உட்கார்ந்து ஜெபம் செய்வார் என்று அறிந்து அவன் போய்விட்டானே, அங்கே பார்த்து விட்டானே. இருந்திருக்க வேண்டுமையா? கெத்செமனே ஜெபம் வேண்டும், தினசரி வேண்டும். உட்பிரகாரத்திற்குள்ளே சென்று என் சித்தமல் என்று கேட்கிறவன் அவன் ஈல்டிங் இஸ் ஸ்பிரிட், தன் ஆவியை ஒப்பு கொடுத்து வாழ்கின்ற பொழுது கண்மலையை பிளக்க வேண்டும், பூமி அதிர வேண்டும், சுயம் நொறுங்க வேண்டும், நினமும் இரத்தமும் அங்கே சிந்த வேண்டும். தேவன் வெளிப்படுத்துகின்ற சுயத்தை அவன் வெறுத்து சிலுவையை அவன் சகித்து சுயத்தை சிலுவை அறைந்து நொறுங்குண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். நொறுங்குண்டு அந்த இருதயத்தை தேவன் புறக்கணியார். தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்று அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தன் சுயம் நொறுங்க ஒப்பு கொடுத்தவன் ஈல்டிங் இஸ் ஸ்பிரிட். இத்தனை ஜனங்களை பார்க்கிறோம், இத்தனை சகோதரிகளை பார்த்தோம், ஏமாந்து போயிருக்கிறோம். தே ஆர் நாட் ஈல்டிங் தேர் ஸ்பிரிட். தன் ஆவியை ஒப்பு கொடுத்து வாழ்வதில்லை. தங்களுடைய சுயத்தை இறுக பிடித்து கொண்டு வாழ்கிறவர்கள். இவர்களுக்கு திரைச்சீலை கிழிந்ததா? இல்லையே. அது மேல் நோக்கி கிழிந்தது என்று அப்பா என்று வேணால் சொல்லிக்கொள்ளலாம். சும்மா சொல்லிக்கொள்வதா? மெய்யாய் சொல்லிக்கொண்டான், பிதாவே என் சித்தம் அல்ல உன் சித்தமாக கடவுது என்று. பூமியிலே நடக்கிற கீழே நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் சிலுவை எடுத்து முன் செல்ல வேண்டும். அங்குதான் அவர் வானங்கள் வழியாக ஏறி மேல் நோக்கி பார்த்த அந்த பிதாவினிடத்திலே போய் சேர்வார்கள். அவருடைய பயணம் முடிவடையும். இந்த ஒப்பற்ற புதிதும் ஜீவனுமான இந்த மார்க்கத்தை மலர்ந்திடும் புதுவழி என்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, புரிந்து கொண்டிடலாம். எல்லோரும் புரிந்து கொண்டால் நலம்தானே. புரிந்து கொண்டவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவருடைய தோட்டத்திலே கனி கொடுப்பார்கள், அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். கர்த்தர் அவர்களை தன்னுடைய திவ்ய சபையாய் ஆசீர்வதித்து ஒன்றை கட்டுவார். ஜெபம் செய்ய கடவும். எங்கள் பரலோக பிதாவே, இந்த பூமியிலே எங்களுக்காக செய்து முடித்த திரைச்சலை 2 கிளியும்படி செய்து கர்த்தாவே, மேலே தொடங்கி கீழ் வரைக்கும் என்ற அந்த பகுதியை நாங்கள் கடைப்பிடித்து வாழ உதவி செய்தலும், உம்மை பிதாவாய் நாங்கள் பரத்தை நோக்கி நாங்கள் கண்டு தெய்வத்தை அப்பா என்று நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். கவலையில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த பூமியிலே எங்களுடைய சுயசித்தம் முறிக்கப்பட்டு உங்கள் முன்பாக நின்று திறக்கப்பட்ட அந்த ஆலயத்திலே உங்கள் முன்பாக நின்று எங்கள் அந்தரங்களெல்லாம் சோதித்து எங்களுடைய சுயசித்தத்தை அறிந்து அது முறிக்கப்பட, அது உடைந்து போக ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்தலும். அவ்விதமாய் எல்லோரும் இந்த பாதையை, இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை, இந்த புதிய வழியை கண்டுகொள்ள மனக்கண்களை பிரகாசிக்க செய்தலும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.